வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் வித்தியாசமான ஒரு சாலட் தான் செய்யப் போறேன். வாங்க அத எப்படி செய்றேன்றத பார்ப்போம். கோவா பூவுல தான் சாலட் செய்யப் போறேன். எனக்கு தேவையான அளவு நான் கோவா பூ எடுத்திருக்கிறேன். அத சுத்தமா கழுவி எடுத்துட்டு, கொஞ்சம் சுடு தண்ணீல போட்டு நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு அத நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டு நான் இது ஒலிவ எண்ணெய் சேர்த்து தான் அத ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். லேசா பொரிச்சு எடுத்திருக்கிறேன். பொரிச்சு எடுத்துட்டு சம்பலுக்கு தேவையான பொருட்கள நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசா நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். மெல்லிசா இருந்தா தான் நல்ல. மெல்லிசா வெட்டி எடுத்துட்டு நாங்க கொஞ்சம் கையால அத பிசைஞ்சு உதிரி விடணும். அப்ப அந்த வெங்காயத்துல கொஞ்சம் நீர் தன்மை இருக்கு தானே! அப்போ உதிரி விட்டா தான் நல்ல. அதுக்கு பிறகு நான் பச்சை மிளகாய், தக்காளி பழம், ஒரு பூண்டு சேர்த்திருக்கிறேன். ஒரு பூண்டு சேர்த்திருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் இல்லாத பச்சை மிளகாய். நான் காரத்துக்கு 1 1/2 டீஸ்பூன் கட்டத்தூளும், உப்புத்தூள், லெமன் ஜூஸ், இது வந்து ஒலிவ எண்ணெய், ஒலிவ் ஆயில் எண்ணெய் சேர்க்கிறேன். லெமன் ஜூஸ். இந்த சாலட் வந்து நான் ஒரு தடவை செய்து சாப்பிட்டேன் நான். அப்ப அது நல்லா இருந்தது. அப்ப சரி மறுபடியும் ஒருக்கா சின்ன காணொளி போடுவோம்ன்ட்டு நான் இன்றைக்கு இந்த சாலட் செய்தேன் நான். ஆனா நல்லா இருக்குது. நீங்களும் பிடிச்சிருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய இலகுவான முறையில ஒரு சின்ன சாலட் தான். பாருங்க இத நல்லா நாங்க பிசைய வேணும். அப்பதான் அதில லெமன் ஜூஸ், எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆயின பிறகு அதுக்கு பிறகு நாங்க பொரிச்சு வச்சிருக்கிற அந்த கோவா பூ அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நாங்க என்ன பொரிச்சாலும் டிஷ்யூ யூஸ் பண்ண வேணும். அப்பதான் அதில இருக்க எண்ணெய் எல்லாம் எடுத்துரும். இது நான் பெருசா எண்ணெய் பெருசா யூஸ் பண்ணல. கொஞ்சமா எண்ணெய் விட்டு தான் ஒலிவ எண்ணெயில லேசா ஃப்ரை பண்ணி எடுத்தேன் நான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். கட்டத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமா தான் சேர்த்துருக்கிறேன். அதிகமான காரம் சாப்பிடக்கூடாது தானே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே!